தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தம்மை தொழுது கொள்கின்ற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். தம்மை தொழுது கொள்கின்ற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் தன்னை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், தன்னை நோக்கி மன்றாடுகின்ற யாவருக்கும் நலன்களை பொழிகின்றவராய் இருக்கிறார் என்று மொழிபெயர்ப்பு பைபிள் குறிப்பிடுகிறது. நலன்களை பொழிகிறவராய் இருக்கின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மழை பொழிவு அப்படின்னு கேள்விப்பட்டோம். மழை வானத்திலிருந்து பொழியும். மழை தூறல் அப்படி கிடையாது. மழை தூறல்னா 1-2 தூறல் விழுகும். மழை பொழிவுங்கிறது சட சட சடன் மையும், அடிச்சு ஓயும். அதுதான் அந்த மழை பொழிவு. ஆக தன்னை நோக்கி மன்றாடுகின்ற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார் என்று சொன்னால், தன்னை தொழுதுகின்ற யாவருக்கும், தன்னை தொழுது கொள்கின்ற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார் என்று சொன்னால், சும்மா தூறல் மாதிரி ஆசீர்வாதத்தை பொழிய மாட்டார். மழை பொழியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கோடமலை மாதிரி சட சட சடன் பெய்கிற மாதிரி ஐஸ்வர்யத்தை நம்ம மேல பொழிகிறார், நலன்களை பொழிவார். நமக்கு அவருடைய ஐஸ்வர்ய அந்த மலையில நம்ம நனையணும்னா ஒண்ணுதான் செய்யணும், அவரை தொழுது கொள்ளணும். அவரை தொழுது கொள்ளணும். பிதாவை நாம் தொழுது கொள்ளணும். பிதாவை தொழுது கொண்டால் நமக்கு நலன்களை கண்டிப்பாக பிதா நம்மேல் பொழிவார். அதிகாலையில எந்திரிச்சு ஆண்டவரை தொழுது கொள்ளணும். அதிகாலை அலாரம் வச்சு கூட எந்திரிச்சு தொழுங்க. நான் விடிய காலம் 4:30க்கு எந்திரிச்சு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் ஆண்டவர்கிட்ட தொழுவேன். அதிகாலையில் மன்றாடுகிறவன் ஆண்டவரை கண்டுகொள்கிறான் என்று வேதம் கூறுகிறது. அதிகாலையில் ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். எப்பொழுதும் ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். உங்க குடும்பத்துல என்னாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, பிரச்சனை மேல் பிரச்சனை வந்தாலும் சரி, ஆண்டவரை மட்டும் கைவிடாதீங்க. அவரை பிடிச்சுக்கோங்க. அவரை தொழுது கொண்டே இருங்க. கண்டிப்பா அவருடைய நலன்களால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். இப்பொழுது நீங்க கீழே இருக்கலாம். கண்டிப்பா ஏற்ற காலத்துல ஒரு நாள் கடவுள் உங்களை உயர்த்துவார். என் நிலைமை உங்க அனைவருக்கும் தெரியும். நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு தொழிற்சாலையில எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா வேலை பார்த்தேன். ஆனா அதே தொழிற்சாலை முன்னாடி கேட் வாசல்ல உட்கார்ந்து கூடையில வாழைப்பழம் வைத்தேன். அந்த அளவுக்கு என் நிலைமை கீழே வந்துச்சு. என்னுடைய வறுமையை பார்த்து என்னுடைய உறவினர்கள் எல்லாமே ஓடி போயிட்டாங்க. என் கூட பிறந்தவங்க, என் சம்சாரம் கூட பிறந்தவங்க, எங்க அம்மா கூட பிறந்தவங்க, எங்க அப்பா கூட பிறந்தவங்க, என் சொந்தக்காரங்க, என் ஜாதிக்காரங்க எல்லாமே ஓடி போயிட்டாங்க. ஆண்டவரை மட்டும் பிடிச்சிருக்கேன். ஆண்டவர் இன்னைக்கு என்னை ஏற்ற காலத்துல என்னை உயர்த்த ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் உயர்த்துவாரு. நல்ல ராஜாக்கள் மத்தியில நம்முடைய தேவன் நம்மை அமர செய்கிற தேவன். கண்டிப்பா ராஜாக்கள் மத்தியில அமர செய்கிற தேவன் என்று சொன்னால், ராஜா பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறது யாரு? மந்திரி தான் உட்காருவார். அதே மாதிரி என்னை அவர் மந்திரி ஆக்குவார். ராஜாக்கள் மத்தியில என்னை உட்கார வைக்கிற தேவன். அவர் என்னை உயர்த்துவார். என்னுடைய கால்களை மான்களுடைய கால்களை போல் ஆக்கி உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு போய் நிறுத்துகிற தேவன். நம்முடைய தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல, கை தூக்கி விடுகிற தேவன். தாழ்த்துகிற தேவன் அல்ல, உயர்த்துகிற தேவன். தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அவரை தொழுவோம். இடைவிடாத அவரை தொழுவோம். கண்டிப்பா அவருடைய ஐஸ்வர்ய மலையில நாம நனைவோம்.